மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. மீண்டும் தரம் 4 மாணவர்களை கல்வி தொலைக்காட்சியூடாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். உடனடியாக நாங்கள் வகுப்புக்கு போவோம். பாருங்க பிள்ளைகள், முதலாவது வினா, பின்வரும் கணித செயற்பாடுகளை செய்வோம். அதுல 703 என்பதை இலக்கத்தில் எழுதினால், 703 என்பதை இலக்கத்தில் எழுதினால் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஒன்றுக்கள் பத்துக்கள் நூறுக்கள் என்று சொல்லி இருக்கு. 703 என்பதுக்கு இலக்கத்தில் எழுதிக்கல, நாங்கள் அங்க 3 என்பது ஒன்றுக்கள், இங்க 700 என்பது நூறுக்கள், இங்க 10க்கள் எங்களுக்கு தரப்படவில்லை. எனவே 10க்கள் 0. அப்ப நாங்க அதை எழுதினோம் என்றால் 703 இதுதான். சரியா? அது உங்களுக்கு விடியாக கிடைக்கும். சரிதானே? அப்ப எழுதியக்கல்ல எப்படி நாங்க எழுதணும் என்று சொல்றத இப்போ நீங்க இனங்கண்டு கொண்டீங்கன்னா எந்த எண் வரைகளையும் நாங்கள் எழுதலாம். இதுல 2 விஷயம் இருக்கு பிள்ளைகள். இதை நாங்கள் எண் என்று தான் சொல்றது. சரியா? அப்ப இலக்கம் என்று சொல்லி ஏதோ ஒன்று இருக்கு என்று சொல்றது அங்க தெரிய வந்து. சரிதானே? அப்ப இலக்கம் என்று சொன்னால் உண்மையில 0 தொடக்கம் 9 வரை உள்ளதுதான் இலக்கம். அதற்கு மேல வந்ததுன்னு சொன்னால், அதாவது 10ல இருந்து பிறகு முடிவிலியா போறது எல்லாமே எண் என்று சொல்லப்படும். சரிதானே? அப்ப இலக்கம் என்றது என்ன? 0ல இருந்து 9 வரை உள்ளதுதான் இலக்கம். அந்த ஈரிலக்கத்துக்கு மேல வர்றது ஈரிலக்கம், 3 இலக்கம், 4 இலக்கம், 5 இலக்கம் என்று சொல்லி இலக்கங்கள் சேர்ந்து எண்களை உருவாக்கும். எனவேதான் இந்த இதுல நாங்கள் எழுதப்பட்டிருக்கிறது 703 என்பது எண். சரியா? அடுத்த வினாவுக்கு போவோம். 5431 என்ற எண்ணில் 4 காட்டும் இடப்பெருமானம் யார்? சரியா? 5431 என்ற எண்ணில் 4 காட்டும் இடப்பெருமானம். இங்க பாருங்க, இதுல 1 ஒன்றுக்கள், 3 பத்துக்கள், 4 நூறுக்கள், 5 ஆயிரங்கள். சரியா? இதுல அப்ப இந்த 4 வகை குறிக்கிற எண்ணினுடைய இடப்பெருமானம் என்னென்று கேட்டால் நூறுக்கள் என்பது விடையாகும். நூறுக்கள். சரிதானே? அடுத்த வினாவுக்கு போவோம். விட இங்க நூறுக்கள் என்பது உங்களுக்கு கிடைச்சிருக்கு. சரியா? கிராமிலும் கிலோகிராமிலும் கிராமிலும் தருக. இங்க தரப்பட்டிருக்கிற இந்த 7230 என்பதை கிலோகிராமிலையும் கிராமிலையும் திரட்டாம். உங்களுக்கு தெரியும், 1 கிலோகிராம் சமன் 1000 கிராம். சரியா? அப்ப இங்க 7230 கிலோகிராம். சரிதானே? இது 7230 கிராம நாங்கள் கிலோகிராமிலையும் கிராமிலையும் கொடுக்கணும் சொன்னால் 1 கிலோகிராம் 1000 கிராம் என்று சொன்னால் இங்க 7000 கிராம் இருக்கிறபடியால், அங்க 7000 கிராம் இருக்கிறபடியால் அது 7 கிலோகிராமாக மாறும். அப்ப 7 கிலோகிராமும் 7 கிலோகிராம் 230 கிராம் தான் மிச்சமா இருக்கிறது என்ன? கிராம். சரியா? அப்ப நாங்கள் இதை எப்படி எடுக்கிறதுன்னு சொன்னால் 1 கிலோகிராம் 1000 கிராமாக இருந்தால் அங்க 2 கிலோகிராம் என்றால் 2000 கிராமா இருக்கும்.
3 கிலோகிராம் என்று சொன்னால் 3000 கிராம் இருக்கும். 4 என்று சொன்னால் 4000 கிராம் இருக்கும். 5 கிலோகிராம் என்று சொன்னால் 5000 கிராம் இருக்கும். அப்படியே பார்த்தோம் என்று சொன்னால் 7230ல 7000 கிராம் இருக்கிறபடியால் 7000 கிராம் 7 கிலோகிராமாக வரும். சரியா? மிகுதியா இருக்கிறவர் கிராம். எனவே 7 கிலோகிராம் 230 கிராம் என்பது விடையாக கிடைக்கும். சரியா? விடையை பாருங்க. இந்த பாருங்க 7 கிலோகிராம் 230 கிராம் என்பது கிடைக்கப்பட்டிருக்கு. சரியா? அடுத்த வினாவுக்கு போவோம். பின்வரும் விலைகள் செலுத்தப்படத்தக்க இரு விதங்களை எழுதுக. இங்க பாருங்க, இந்த புத்தகத்தின் விலை 220 ரூபாய். அப்ப இந்த 220 ஒரு கடையில போய் நாங்கள் ஒரு புத்தகத்தை வாங்குறோம், அந்த புத்தகத்தினுடைய விலை 220 ரூபாய் என்று சொன்னால் எங்கள்ட இருந்து நாங்கள் காசு கொடுப்போம். அப்படி காசை கொடுக்கல இப்ப நாங்கள் இலங்கையில பழக்கத்தில் இருக்கிற அல்லது புழக்கத்தில் இருக்கிற காசை பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இப்ப 10 ரூபா தாள் அருகி போச்சு, இருந்தாலும் 10 ரூபா குட்டி இருக்குது. 10 ரூபா குட்டி இருக்குது. அடுத்தது 20 ரூபா தாள் இருக்குது. அடுத்தது 50 ரூபா தாள் நாணயம் இருக்குது. அடுத்தது 100 ரூபா தாள் நாணயம் இருக்குது. அடுத்தது 500 ரூபா தாள் நாணயம் இருக்குது. அடுத்தது 1000 ரூபா தாள் நாணயம் இருக்குது. அடுத்தது 5000 ரூபா தாள் நாணயம் இருக்குது. இது பழக்கத்தில் இருக்கிறது. இதுதான் இது 10 ரூபாய்க்குள்ள குட்டிகளாக 5 ரூபா 2 ரூபா 1 ரூபா இருக்குது. சரியா? அப்ப இந்த தாள் நாணயத்தை வச்சுக்கொண்டோ அல்லது குட்டி நாணயத்தை வச்சுக்கொண்டோ நாங்கள் பல வகையில இந்த காசை கொடுத்து கொள்ளலாம். கடையில நாங்கள் சாமான் வேண்டி போட்டு அவர் 220 ரூபாய் கேட்டால் எங்கள்கிட்ட இருக்கிற காசுல நாங்கள் கொடுக்கலாம். 220 ரூபாய் 20 ரூபா தாளை கூட கொடுக்கலாம், 10 ரூபா தாள் கூட கொடுக்கலாம். சரியா? அப்ப நாங்க இலவா ரெண்டு முறையில கொடுப்போம்னு சொன்னால் 200 ரூபாய்க்கு 2 100 ரூபா கொடுப்போம். சக 100. இதுல நான் எழுதியில 2 அதுல விட வரும். இப்ப நான் இங்க கீழே எழுதி காட்டுறேன் பாருங்க. அப்ப 2 100 ரூபா கொடுக்கலாம். சக 2 100 சக ஒரு 20 ரூபா தாள் கொடுக்கலாம். சரியா பிள்ளைகள்? சொல்றது தானே? ரைட். அதே மாதிரி இங்க இதை வச்சுக்கொண்டு ஒரு 100 ரூபா கொடுத்து 2 50 ரூபா கொடுத்து ஒரு 20 ரூபா கொடுக்கலாம். அல்லது 4 50 ரூபா கொடுத்து ஒரு 20 ரூபா கொடுக்கலாம். சரியா? இப்படி பல விதத்தில் இப்ப நாங்கள் 500 ரூபாய்க்கு வரையிலாது இந்த 100 ரூபாயும் 20 ரூபாயும் 50 ரூபாயும் 10 ரூபாயும் தான் பயன்படுத்தலாம். எனவே அந்த விடையை பார்ப்போம். ஒரு முறை இங்க பாருங்க 100 ரூபா 100 ரூபா 20 ரூபா. சரியா? ஒரு முறை எப்படி தான் இருக்குது? 100 ரூபா 100 ரூபா 20 ரூபா ஒரு முறையில தான் இருக்குது. சரியா? அடுத்தது பாருங்க 50 50 50 50 4 50 ரூபா 200 ரூபா 10 10. சரியா? அப்ப இந்த மாதிரி எங்களை புழக்கத்தில் இருக்கிற நாணயத்தை எந்த வகையில எங்களால கொடுக்கலுமோ இலவான முறையில கொடுக்கலாம். அதைத்தான் இங்க எழுதி காட்ட வேணும். அப்படி எழுதி காட்டல சரியா எழுதுங்க பிள்ளைகள். சாதாரண சும்மா நாங்கள் எழுதின வேண்டாம். இப்ப உதாரணத்துக்கு 100 சக 100 சக 20 இப்படி போட்டால் சில வேளை உங்களுக்கு புள்ளி கிடைக்காது, என்னென்ன பிழையாக வந்துடும். சரியா? அங்க ரூபா நாங்கள் எழுதும் பொழுது எப்படி எழுதுறோமோ அதே மாதிரி எழுதலாம். இல்லாட்டி முன்னுக்கு 2 போட்டு எழுதினா சரி கிடைக்கும். சரிதானே? 2 போட்டு எழுதலாம், அல்ல 2 பா என்று எழுதலாம், அல்ல 2 பா என்று எழுதலாம். அது என்ன முறையில் எழுதலாம், ஆனா என்ன முறையிலையும் எழுதலாம், ஆனா சரியா முறையில் எழுதணும். இப்படி இது போடாமல் நான் ஏற்கனவே சும்மா போட்டது மாதிரி இந்த மாதிரி 100 சக 100 சக 20 எழுதினால் உங்களுக்கு சில வேளை இந்த முறைக்கு சில வேளை உங்களுக்கு புள்ளி கிடைக்காமல் போகலாம். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும்
மார்க்கிங் ஸ்கீம் என்று சொல்லி ஒன்று தெரிவினோம். அந்த ஸ்கீமில் என்ன மாதிரி இருக்குமோ அதுக்கு தான் நாங்கள் புள்ளி வழங்கலாம். சில வேளை இந்த முறைக்கு புள்ளி வழங்க வேண்டாம் என்று சொல்லி தெரிவினோம். அப்படித்தான் தான் நாங்கள் உங்களுக்கு புள்ளி கொடுக்க முடியாமல் போய்விடும். சரிதானே? அடுத்ததுக்கு பார்ப்போம். ஒரு மீட்டரில் எத்தனை சென்டிமீட்டர்கள் உண்டு? ஒரு மீட்டரில் எத்தனை சென்டிமீட்டர்கள் உண்டு? உங்களுக்கு தெரியும், நீங்க 3ஆம் ஆண்டு படிச்சிருப்பீங்க. ஒரு மீட்டர்ல எத்தனை சென்டிமீட்டர் இருக்குது? ஒரு மீட்டர் சமன் 100 சென்டிமீட்டர். சரியா பிள்ளைகள்? ஒரு மீட்டர் சமன் 100 சென்டிமீட்டர் வருது கொண்டு பா. எஸ், ஒரு மீட்டர்ல எத்தனை சென்டிமீட்டர் இருக்கு? 100 சென்டிமீட்டர். சரியா? அடுத்தது பாவம், ஒரு கிலோகிராமில் எத்தனை கிராம் உண்டு? உங்களுக்கு தெரியும், ஒரு கிலோகிராமில் 1000 கிராம் உண்டு. சரியா? விடையப்பா பாருங்க, ஒரு கிலோகிராமில் எத்தனை கிராம் இருக்குது? 1000 கிராம் உண்டு. அடுத்தது பாவம், ஒரு லிட்டரில் எத்தனை மில்லி லிட்டர்கள் உண்டு? ஒரு லிட்டர்ல எத்தனை மில்லி லிட்டர் இருக்கு? 1000 மில்லி லிட்டர். சரிதானே? 1000 மில்லி லிட்டர். அது வருது கொண்டு வாங்க. பாருங்க, 1000 மில்லி லிட்டர். ஒரு லிட்டரில் எத்தனை மில்லி லிட்டர் உண்டு? 1000 மில்லி லிட்டர். சரியா? இது பிள்ளைகள் உங்களுக்கு வாய்ப்பாடு போலவே நீங்கள் நினைவுபடுத்தி வச்சிருக்க வேண்டிய விஷயம். சரிதானே? அப்ப இந்த ஒரு மீட்டர்ல எத்தனை சென்டிமீட்டர் இருக்கு? 100 சென்டிமீட்டர் இருக்கு. ஒரு கிலோகிராமில் எத்தனை கிராம் இருக்கு? 1000 கிராம் இருக்குது. ஒரு மில்லி லிட்டர், ஒரு லிட்டர்ல எத்தனை மில்லி லிட்டர் இருக்கு? 1000 மில்லி லிட்டர் இருக்குன்னு சொல்ற விஷயம் ஞாபகத்துல வச்சிருக்க வேண்டிய விஷயம். சரியா? அடுத்த வினாவுக்கு போகும். 4 கிலோகிராம் 280 கிராமிற்கு சமமான நிறையுடையது. 4 கிலோகிராம் 280 கிராமுக்கு சமமான நிறையுடையது என்று சொன்னால் நாங்கள் தனிய கிராமில் போடலாம். எப்படி? 4250 கிராம் என்று போட்டால் அது சமனாக இருக்கு. 4 கிலோகிராம் 280 கிராம் சமன் 4250 கிராம். விட எப்படி வருதுன்னு பா. இந்த பாருங்க, 4250 கிராம் என்பது சமனான நிறையாக இருக்கு. சரியா? அடுத்தது பார்ப்போம். தரப்பட்ட எண் சட்டம் காட்டும் எண் சட்டம் வருது. இந்த எண் சட்டத்தில் இருக்கிற எண்ணை நாங்கள் போட வேணும். அதுக்கு இங்க ஒன்றுக்கள்ல குண்டுமணி போட்டிருக்குது, 10கள், 100கள், 1000கள். இதுல ஒன்றுக்கள்ல இருக்கிறத அப்படியே கீழே எண்ணி எழுதுங்க. எண்ணி எழுதியக்குள்ள எப்பவும் இந்த இதை வெட்டி வெட்டி எண்ணணும். 1 2 3 4. அப்ப 4 ஒன்றுக்கள் இருக்குது. 10கள்ல 1 2, 2 10கள் இருக்குது. 100கள் இல்ல, 0. 1000கள் 1 2 3. சரிதானே? அப்ப 3024. சரிதானே? விடையே பாரு. சரியா? 3024. அது நாங்க விடை எடுக்கல, இந்த முறையில் எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விட பிழைக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. சரியா? அடுத்த வினாவுக்கு போவோம். தரப்பட்ட திண்ம பொருளின் முன்பக்க தோற்றத்தை தெரிவு செய்க. இதுல நீங்கள் உங்களோட பாடப்புத்தகத்தில் படிச்சிருப்பீங்க. இந்த பக்கம், அதாவது இந்த பிங்க் கலர்ல இருக்கிற பக்கம் தான் முன்பக்கம். சரியா? முன்பக்கம். இந்த yellow கலர்ல இருக்கிறது முன்பக்கம். அடுத்தது பக்கம், பக்கவாட்டு என்று சொல்றது பக்கவாட்டு. சரியா? அடுத்தது இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது திட்டம் என்று சொல்றது. திட்டம், திட்டம் என்று சொல்றது. சரியா? அப்ப இங்க கேள்வி
முன்பக்க தோற்றம் என்ன? இந்த பாருங்க அந்த கலர் தந்திருக்கு. சரிதானே? ரைட். அடுத்த வினாவுக்கு போவோம். அரை பங்கு நிரப்பப்பட்ட உருவை தெரிவு செய்க. இது பாருங்க உருவு. இதுல 3 உருக்கள் தரப்பட்டிருக்குது. இங்கே ஒரு செவ்வகம், இங்கே ஒரு முக்கோணி, இங்கேயும் ஒரு முக்கோணி. இதுல அரை பங்கு நிலந்துட்டப்பட்டது. இதுல அரை பங்கு இல்லை ஏண்டா சரி சமனா போட்டால் அரை பங்காக நாங்கள் எடுத்து போடலாம். இது ஒரு சமபக்க முக்கோணி. சமபக்க முக்கோணியை சமனாக பிரிச்சிருக்குது. இதுதான் அரை பக்கம், இதுவும் அரை பக்கம் இல்லை. எனவே இதுதான் விடை. சரியா? பாருங்க விடை வருது. ரைட். அடுத்தது இங்க பல வகைகள். இங்க மாதம் தந்திருக்குது. அதுல மாதம் மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம். இந்த பல வகைகள்ல மாம்பழம் மார்ச் மாதம் 1532, ஏப்ரல் மாதத்துல 1505. அன்னாசி மார்ச் மாதம் 836, ஏப்ரல் மாதம் 911. தோடம்பழம் 2462 மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம் 2810. சரியா? இதுல தரப்பட்ட அட்டவணையின் படி 2 மாதங்களிலும் விற்கப்பட்ட அன்னாசி பழங்களின் மொத்த எண்ணிக்கை யார்? 2 மாதத்திலும் விற்கப்பட்ட அன்னாசி பழத்தினுடைய மொத்த எண்ணிக்கை. அப்ப அன்னாசி பழம் இதுதான். அதனுடைய 2 மாதத்திலும் விற்கப்பட்டது ஒன்று 836, அடுத்தது 911. எனவே 2 மாதம் விற்கப்பட்ட அன்னாசி பழம் என்றால் 836ஓட 911 கூட்டணும். கூட்டினோம் என்று சொன்னா 6 ஒன்றும் 7, 3 ஒன்றும் 4, 8 9 17. எனவே 1747 என்பது விடையாக கிடைக்கும். சரியா? பாருங்க 1747. இதுல வேலை ஒன்றும் இல்லை, கூட்டுறது மட்டும்தான். சரியா? ரைட். அடுத்த வினாவுக்கு போவோம். ஆயிரத்தி 675 இவ்வெண்ணை விரித்து எழுதினால், விரித்து எழுதுறேன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். இதுல ஒன்றுக்கள் இருக்குது, அதை எழுதுவோம். முதலாவது 5 சக 10கள் எத்தனை பெருமானம்? 70. சரியா? அடுத்தது 100கள் எத்தனை பெருமானம்? 600. சக 1000கள் எத்தனை பெருமானம்? 1000. விஷயம். அப்ப விரித்தெழுதைகளை நாங்கள் என்ன செய்யணும்டா, இப்போ முதல்ல ஒன்றுக்குள் எழுதுவோம். அதுக்கு அடுத்தது அந்த ஒழுங்குல 10கள் 100கள் 1000கள். சரிதானே? அப்ப விடைய பார்ப்போம். இந்த பாருங்க 5 70 600 1000 என்பது விடையாக கிடைக்கும். இதே மாதிரி தான் எத்தனை எண்ண இலக்கம் எண்கள் வந்தாலும் விரித்தெழுற முறை இதுதான். இந்த முறையில முதலாவது ஒன்றுக்கள்ல இருந்து நீங்க தொடங்கினீங்கன்னு சொன்னா சரியா? சரியா? அடுத்தது 1273 இவண்ணில் இலக்கம் 2 வகை குறிக்கும் பெருமானம். சரியா? இங்க 1273ல 2 வகை குறிக்கிற இலக்கம் குறிக்கும் பெருமானம். சரியா? நான் அப்போது சொன்னேன் உங்களுக்கு இதனுடைய பெருமானம் வேற, இடப்பெருமானம் வேற. இடப்பெருமானம் என்றால் அந்த இலக்கம் அமைந்திருக்கிற இடத்தினுடைய பெருமானத்தை நாங்கள் சொல்ல வேணும். அதாவது ஒன்றுக்கள் 10கள் 100கள் 1000கள் என்றதுல எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லணும். இங்க இருக்குது இந்த இலக்கம் குறிக்கும் பெருமானம் யாது, அது எந்த இடத்துல இருக்கு? 100கள் என்ற இடத்துல இருக்குது. அப்ப 100கள் என்ற இடத்துல இருக்கிறபடியால் விடயத்திலே 200. அப்ப அதே 2 10களுக்கு இருக்கமா இருந்தால் அதனுடைய பெருமானம் எத்தனை? 20. சரிதானே? அப்ப இடங்கள்ல எந்த இடத்துல எந்த இலக்கம் அமைந்திருக்கோ அதற்கு ஏற்ப அந்த பெருமானம் மாற்றம் அடையும். சரிதானே பிள்ளைகள்? ஆயிடுச்சு. அடுத்த வினாவை பார்ப்போம். விடையை பாருங்க. 200. தரப்பட்ட கணித செய்கைக்கு விடையை எழுதுவோம். அமைப்போம். விடையாக அமைவது இங்க கூட்டல், நேரடியாக கூட்டுறது. 7 2 9, 1 4 5, 2 1 3. சரியா? அப்ப விடையை பார்ப்போம்.
359. சரிதானே? அடுத்தது பார்ப்போம். தரப்பட்ட உருவில் உள்ள செங்கோணங்கள். செங்கோணம் உங்களுக்கு தெரியும், எல் வடிவத்தில் இருக்கும். ஒன்றில் இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும், அல்லது இந்த மாதிரி இருக்கும், அல்லது இந்த மாதிரி இருக்கும், அல்லது இந்த மாதிரி இருக்கும். சரிதானே? ஏதாவது ஒரு முறையில இருக்கும். எனவேதான் இந்த முறைகள் ஏதாவது வேற இடத்துல சரி. அப்ப இதுல இருக்கிற செங்கோணம் எத்தனை பார்த்தோம் என்றால் பாருங்க வரும். சரியா? இங்க தரப்பட்டிருக்கு 1 2 3 4. சரிதானே? அப்ப இங்க இருக்கிற செங்கோணங்கள் எத்தனை? 4. சரிதானே? இந்த வருது 4. சரியோ? அடுத்த வினாவுக்கு போவோம். $3999 இதுக்கு பிந்திய எண் யார்? உங்களுக்கு தெரியும், இப்ப 10க்கு பிந்திய எண் இங்கால இருக்கும், முந்திய எண் இங்கால இருக்கும். அப்ப இங்க 3999 பிந்திய எண் இங்கால இருக்கும், முந்திய எண் இங்கால இருக்கும். எங்களுக்கு பிந்திய எண் தான் கேள்வி. பிந்திய எண் என்று சொன்னால் ஒன்றை கூட்ட வேணும், முந்திய எண் என்று சொன்னால் ஒன்றை என்ன செய்யணும்? கழிக்க வேணும். சரியா? அப்போ இப்ப கேள்வி எங்களுக்கு பிந்திய எண்படியால் ஒன்றை கூட்டின வேண்டால் 1 9 10 சதவீதம் ஒரு மிச்சம், அந்த ஒன்றை கொண்டு இங்கே சேர்க்கணும், திருப்பி 10 ஒரு மிச்சம், திருப்பி கொண்டு சேர்க்கணும் 10 ஒரு மிச்சம், திருப்பி கொண்டு சேர்க்கணும் 3 4. சரியா? எனவே விட என்ன? 4000. சரியா? அதே நேரத்தில் முந்திய எண் சொன்னா ஒன்றை கழிக்கணும். 9லேருந்து 1 போனால் 8, திருப்பி 9 9 3. அப்ப முந்திய எண் சொன்னா கழிக்க வேணும், பிந்திய எண் சொன்னா கூட்ட வேணும் என்று சொல்ற விஷயம் தெரிந்தாலே போதும். சரியா? அடுத்த வினாவை போவோம். விடையப்பா பாருங்க 4000. சரிதானே? அடுத்த வினா, தங்க நிறம் கொண்ட தாள் காசு. உங்களுக்கு தெரியும், எங்கள்கிட்ட புழக்கத்தில் இருக்கிற தாள் காசுகளுடைய நிறங்கள் ஒவ்வொன்றும் வித்தியாசம். சரியா? அதுல தங்க நிறம் கொண்ட தாள் காசினுடைய நிறம் என்ன நிறம் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நாங்க பார்ப்போம். இந்த பாருங்க, இதுதான் தங்க நிறம். சரிதான? தங்க நிறத்தில் உள்ள காசுடைய காசு 5000 ரூபாய். இதே மாதிரி நீல நிறத்தில் இருக்குது, ஊதா நிறத்தில் இருக்குது, சிவப்பு நிறத்தில் இருக்குது, மற்ற செம்மஞ்சள் நிறத்தில் இருக்கு. இப்படி ஒவ்வொரு நிறங்கள்ல காசு இருக்குது. அதை நீங்கள் வீட்டிலையும் பார்த்து கொள்ளலாம், அல்லது நீங்க கூகுள்ல போய் அடிச்சு பார்த்தாலும், புழக்கத்தில் உள்ள தாள் நாணயங்கள் பார்த்தாலும் எல்லாம் வேறு. சரியா? அடுத்த வினாவுக்கு போவோம். வீட்டுக்கு வடக்கே காணப்படுவது. இந்த வீட்டுக்கு வடக்கில் காணப்படுறது உங்களுக்கு தெரியும், எப்பவும் எங்களுக்கு இங்க இதுல நான் போட்டிருக்கேன் மேல் பக்கம் வடக்கு. சரியா? எங்களுடைய கொப்பின் மேல் பக்கம் வடக்கு. இங்கால அப்ப இது இந்த நாங்க நிக்கிறோம் என்றால் வலப்பக்கம் கிழக்கு, இங்கால மேற்கு, இங்கால கீழே தெற்கு. சரியா? அதுல இப்ப கேள்வி, வீட்டுக்கு வடக்கே காணப்படுவது. இங்க எனக்கு வீடு, வீட்டுக்கு வடக்கேண்டா மேலே இருக்கிறது, மேலே என்ன இருக்குது? மரம். எனவே விடை என்ன? மரம். சரியா? விடை மரம். பாருங்க, விடை என்ன? மரம். சரியா? அடுத்தது பாருங்க, இவ்வுருவை கொண்டு அமைக்க முடியுமான வடிவத்தின் பெயர் யார்? இதுல சதுரமுகி இருக்குது, நான்முகி இருக்குது, கூம்பகம் இருக்குது. இந்த உருவத்தை கொண்டு நாங்கள் அமைக்கக்கூடிய உருவம் என்று கேட்டால் அந்த
3ஐயும் நாங்கள் மேலே எடுத்தோம் என்று சொன்னால் 4 பக்கங்களை கொண்ட ஒரு உருவம் ஒன்று கிடைக்கும். அதனுடைய பெயர் என்னென்று பார்த்தால் நான்முகி. சதுரமுகி என்று சொன்னால் எல்லா பக்கமும், அதாவது நீளம், அகலம், உயரம் என்கின்ற எல்லா பக்கமும் ஒரே அளவான ஒரு திண்ம உருவாக இருக்கும். அதுதான் சதுரமுகியா இருக்கும். கூம்பகம் என்று சொன்னால் என்ன மாதிரி இருக்கும் என்று சொல்லி இங்க பாருங்க. இதுதான் சதுரமுகி. சரியா? அதுக்கு முகங்கள் 6 இருக்கும், உச்சி 8 இருக்கும், விளிம்பு 12 இருக்கும். இதுல உச்சி என்று சொல்றது 3 பக்கங்கள் சேர்றது உச்சி. விளிம்பு என்று சொல்றது ஒரு கோடு. அடுத்தது முகம் என்றது எங்களுக்கு தெரிகிற, அதாவது தட்டையான மேற்பரப்பை கொண்டதாக இருக்கு. சரியா? அடுத்தது பாருங்க, இதுதான் நான்முகியா இருக்கும். இதுல 4 முகங்கள் இருக்குது. சரியா? அப்ப 4 முகங்களை கொண்டதுனால நாங்கள் நான்முகி என்று சொல்லுவோம். அடுத்தது இதுதான் கூம்பகம். சரிதானே? ரைட். அப்ப இதுல எங்களுக்கு இப்ப இந்த உருவ கொண்டு இந்த உருவ கொண்டு நாங்கள் செய்யக்கூடிய என்னென்று பார்த்தால் 4 முகங்களை கொண்ட நான்முகி தான் செய்ய முடியும். எனவே விடை நான்முகி. சரியா? ரைட். அடுத்தது பாருங்க, உருவில் உள்ள முக்கோணிகளின் எண்ணிக்கை 6. சரியா? இங்க இப்படி ஒரே உச்சிகளை கொண்ட முக்கோணி தந்திருக்குது. இந்த முக்கோணிகளுடைய எண்ணிக்கை காண்றதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம்? 1 2 3 2 போட்டு 1 2 3 கூட்டி விட்டோம்னு சொன்னால் வாரதான் எங்களுக்கு முக்கோணிகளுடைய எண்ணிக்கையா இருக்கும். எனவே இதுல 2 கோடு, இந்த கோடு இருக்கு. அப்ப சின்ன முக்கோணி, அடுத்தது முழுவதையும் சேர்த்து பெரிய முக்கோணி. அப்ப அந்த மாதிரி இங்க நாங்கள் இதை பார்த்தோம்னா இதுலயும் 1 2 3. அப்ப 1 சக 2 சக 3 சமன் 6. அப்ப 2ஐயும் சேர்த்தால் 12 விடையா கிடைக்கும். பாருங்க. அப்ப இது மேல உள்ளதுக்கு இது, அடுத்தது கீழே உள்ளது, மொத்தம் 12. 6 சக 6 12. சரிதானே? இந்த மாதிரி செவ்வகங்களுடைய எண்ணிக்கை காண்றதும் இருக்குது, அதே மாதிரி சதுரங்களுடைய எண்ணிக்கை காண்றதும் இருக்குது. எனவே நாங்கள் இன்றைய வகுப்பை இந்த வினாவோடு நிறைவு செய்ய இருக்கின்றோம். இவ்வளவு நேரமும் எங்களுடைய டான் கல்வி தொலைக்காட்சியோடு இணைந்திருந்து நீங்கள் பயன்பெற்றிருக்கிறீர்கள் என்று கருதுகிறேன். இனி ஒவ்வொரு நாங்கள் அடுத்த வகுப்பிலையும் இது போன்ற பல்வேறு கணித நுட்பங்களை கொண்ட வினாக்களை நாங்கள் பார்ப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.